இனிய காலை வணக்கமுங்கோ. குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் சூப்பராக பொழுது விடிந்து விட்டது. ஏன்னா நைட்டு நல்லா நான் தூங்கினேன். ஆனால் எப்போ தூங்கினேன் சீக்கிரமாக விடிஞ்சிருச்சு. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அலாரம் டொயின்னு 5:30 மணிக்கெலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இனிமேல் தூங்குனா விளங்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாளில் திங்கக்கிழமை ஹரிபரியாக ஓடும் வேலை. பட் ஆனால் நேற்றே நான் என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஸோ அதனால் ரிலாக்ஸாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் சமைக்கலை. சாதம், வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நேற்றே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வாஃபிள்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜூஸ் வேணும்ல, வாட்டர்மெலன் ஜூஸு, காலையில் தோசை. இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாலே எங்கள் வீட்டு பெரிய தலைக்கட்டு கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சரி போனால் போதுன்னு எனக்கு உசுராக மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் சமையல் பண்ண பாவத்துக்கு சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னடா இவ 4 நாள் வீடியோ போடுறா, அதுக்கப்புறம் வீடியோவே காணும், என்ன தான் பண்ணுறா, சமைக்கிறாளா லீவ் விட்டாளா அப்படின்னு. வீடியோலாம் எடுத்தா வைக்கிறேன், ஆனால் எடிட் பண்ண தான் டைம் இல்லை. ஒன்று சொல்கிறேன், இப்போ வர சண்டே நான் சமையலுக்கு லீவ் விட்டேன். ஆமாம், வாரத்தில் 6 நாள் சமைக்கிறேன், ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும்ல. அதனால் இப்போ ரொம்ப லீவ் எடுக்கிறேன். ஓவராக தான் போகிறேன். போவோம், யார் எப்படி கேட்க போகிறா, கேட்ட அன்றைக்கி பார்த்துக்கலாம். சண்டே ஃபுல் எனக்கு ஹாலிடே. ஸோ இன்றைக்கி தான் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் மாவு எல்லாம் போட்டு அரைச்சி வைக்கணும். நேற்று ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி இருந்தோ அனுப்பி விட்டோம்ல. பாபாய் கிளம்புங்கடா, காற்று வரட்டும். இவங்களும் வந்து ஒயன் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பால் தூக்கி வச்சுட்டு, நீங்களும் குடிங்கடா, காலையில் ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சாச்சு. இந்த தாமரை தண்டு ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டேன். இப்போ இதில் என்ன டிஷ் செய்யறது தான் யோசனையாகவே இருக்குது. எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு ஒரு ஏசியை போட்டு அப்படியே ஹாயாக ஒரு டம்ளர் காஃபியை குடிச்சிட்டு ஜம்முன்னு இன்றைக்கி நாளை தொடங்க போகிறேன். பாய்.